ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரீ தர்ஷன் பற்றி ஒரு சின்ன அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இலவச தரிசன டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே தரிசனம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து இன்றைக்கி வந்து முடியாத காரியம், ஓகேங்களா? ஏன்னா வந்து நாளைக்கு டிக்கெட்ஸ் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கான டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் நேற்றே போய் வாங்கியிருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து வாங்க முடியும், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து என்ன டைம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா 20ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஸ்லாட் தான் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு 5 o'clockலாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு விடிகால் 3 மணி 4 மணி தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்ஸ் தான் வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். 3 காம்ப்ளெக்ஸ்லையுமே வந்து அதே டிக்கெட்ஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ தர்ஷனோட கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ தர்ஷன க்ரௌடில் நீங்கள் போய் ஜாயின்ட் ஆகும்போதே உங்களுக்கு அந்த குடோன்லேயே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒட்டியிருப்பாங்க எவ்வளோ நேரம் தரிசனத்தை வந்து அலோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடோன் வந்து எவ்வளோ நேரத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எழுதி ஒட்டியிருப்பாங்க. அந்த டைம் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகலாமா வேணாமான்னு பாருங்கள். ஏன்னா வந்து உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, ஏன் இன்னும் திறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கமெண்ட்ஸ். அதில் நானே கூட ஒரு நாள் போய் செக் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நேரம் இந்த டைம் தான் வந்து திறக்கிறாங்களே கண்டி அதுக்கு முன்கூட்டி வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு சில டைமில். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து நம்ம கீழ்த்திருப்பதிலே வாங்கிட்டு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 2 தர்ஷன் டிக்கெட்ஸுமே வச்சுருந்தா நம்மளுக்கு எதில் வந்து டைமிங் கம்மியாகுதோ அந்த தர்ஷன் டிக்கெட்ஸில் போய் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் ஒன் டேன்றது கொஞ்சம் முடியாத காரியம், ஓகேங்களா? நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போகிறத தவிர்த்துக்குங்க. ஏன்னா ஃபேமிலி போகிறதே வந்து இந்த மந்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் கூட போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மந்த்தில் வந்து க்ரௌட் வந்து ஹெவியாக இருக்குது. ஃப்ரீ தர்ஷனம் பொறுத்த வரையுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. ஸ்பெஷல் என்ட்ரி விச்சுவல் சேவாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இலவச தரிசன டிக்கெட்ஸ் பொறுத்தவரை நீங்கள் போகாதீங்க. அதுதான் என்னுடைய கருத்து, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எதாவது அவைலபிலிட்டி இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் பொறுத்தவரையும் இப்போதைக்கு வந்து திருப்பதியில் வந்து ஒரு 4 டேஸ் வந்து அக்காமடேஷன் அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது புக்கிங்